ஹலோ உறவுகளே, எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டிங்களா? நாங்களும் நம்ம வீட்டில் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. குட்டீஸையுமே இந்த தடவை பச்சரிசியில் வந்து எழுத வச்சாச்சு. போன வருஷமே எழுதணும்னு நினச்சோம். சரி நெக்ஸ்ட் இயர் தானே ஸ்கூலுக்கு போகிறான், அந்த டைமில் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து எழுதியாச்சு. ஏன்னா அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆட்டோ இருக்குது, நம்மளோட சொந்த ஆட்டோ தான். அதுக்குமே பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. எப்போவுமே இதை நாங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் ஆச்சு தான் பண்ணுவாங்க. இந்த தடவை நம்ம தனியாக இருக்கோம், அதுவும் நைட் டைமில் ஹஸ்பண்ட் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தாங்க. 7 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆச்சியை வர சொல்ல முடியல, நானே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு இந்த ஆட்டோ வந்து நாங்கள் எப்போ எடுத்தோம்னா, இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்டோ எடுத்து இப்போது 10 வருஷம் இருக்கும். என் ஹஸ்பண்ட் கூடயே இதுவுமே ட்ராவல் பண்ணி வருது. என் ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சு தம்பிங்க 2 பேரும் பிறந்ததுக்கப்புறம் நிறைய டைமில் வந்து அமௌண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்க டைம் எல்லாமே இருக்குது. ஹஸ்பண்ட் எப்படின்னா யார்கிட்டையும் போய் காசு வந்து வாங்க மாட்டாங்க, கடன் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஆட்டோ எடுத்துகிட்டு ஒரு 2 சவாரி மட்டும் பவராஸ்ட்டு சூழ்நிலை போயிட்டு வந்தாங்க அப்படின்னா தம்பிங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. எத்தனை வண்டி எடுத்தாலும் எங்கள் கூடயே இந்த ஆட்டோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.